வணக்கம் நண்பர்களே. IFHRMS அடுத்த வீடியோ பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ எல்லோருமே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு வீடியோ தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே ஸ்லிப் இவ்வளோ நாளா IFHRMSல ஒரு சரியான ஒரு இது இல்லாம இருந்தது. இப்போ அதில சில அப்டேட் குடுத்துருக்காங்க. ஏற்கனவே பே ஸ்லிப் பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஏற்கனவே மற்ற வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அதில இருக்கிற பிளேலிஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த லாகின் பேஜ் வருது இல்லையா? ஹோம் லாகின் அதெல்லாம் இருக்குல்ல. அதில ரிப்போர்ட்ஸ்குள்ள போய் பே ஸ்லிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அது சரியா ஒர்க் ஆகல யாருக்குமே. இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இருந்தது. சில ஆஃபீஸ்க்கு அதுவுமே வராம இருந்தது. மத்த எம்ப்ளாயீஸ்க்கு யாருக்குமே பே ஸ்லிப் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அதில ஒரு மாடிஃபிகேஷன் செஞ்சிருக்காங்க. அந்த ஆப்ஷனை விட்டுட்டு டைரக்ட்டா நமக்கு பேரோல்குள்ளேயே பே ஸ்லிப் எடுத்துக்கிற மாரி ஒரு ஆப்ஷன் நமக்காக விப்ரோ செஞ்சு குடுத்துருக்காங்க. அத தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். இந்த பே ஸ்லிப் பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியேட்டர் ஐடியிலேருந்து நம்ம எல்லாருக்குமே எடுத்துக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தா போதும். அதுதான் அவங்களுடைய பாஸ்வேர்ட். ஓகேவா? இப்போ நம்ம பேரோல்குள்ள வந்துடலாம். பேரோல்குள்ளே வந்தோம்னா நம்ம வழக்கமாக வர்ற ஆப்ஷன்ஸ் தான். பேரோல் ரிசல்ட்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் ஆட் பண்ணலை. ரிசல்ட்டுக்குள்ளே ஒரு காலமாக நமக்கு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு மாதமும் சம்பள பில் உள்ளே வந்த பிறகு, அதாவது பேமெண்ட் ஆன பிறகு இது ஜென்ரேட் ஆகும். இப்போ ஜூலையில் இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த டைம் ஜூலை அப்படிங்கிறனால ஜூலை டிஃபால்ட்டாக இருக்குது. இதை வேணால் நம்ம மாற்றி ஜூன்னு மாற்றி பார்க்கலாம். ஓகேவா? இதை நம்ம ஜூன்னு மாற்றிக்கலாம். பீரியட் நேம் ஜூன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் தான். பில் டைப் என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். என்ன பில் குரூப் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பில் டைப் நமக்கு ரெகுலர் சேலரி. ஸோ சேலரிக்கு தானே நம்ம எடுக்கிறோம். அதனால் ரெகுலர் சேலரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பில் குரூப் பர்மனன்ட், டெம்பரரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இது மொபைல் வெர்ஷனில் நான் டெஸ்க்டாப் சைட் வச்சுருக்கனால இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி சிஸ்டமில் எல்லாமே காமன் தான் இது. இப்போது குரூப் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆஸ் யூஸ்வல் சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்தோடனேயே நேம் வந்துடுது இல்லையா? இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருங்க. அப்போ தான் அதில் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், ஒரு காலம் நமக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததில் இப்போ பே ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு காலம் நமக்கு புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த காலம் இங்கே பிளாங்காக இருக்குது. மொபைல் வெர்ஷன்னால் என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே கீழே பாருங்கள், பே ஸ்லிப்னு போட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? ஒருத்தர் நேமுக்கு நேராகவுமே அது இருக்கும். இந்த பில் நம்பர், பில் ஸ்டேட்டஸ், பே பில் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்துடும் நமக்கு. இப்போது ஒரு எம்ப்ளாயி யாருக்கா ஒருத்தருக்கு நம்ம பே ஸ்லிப் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே கம்ப்யூட்டரில் என்ன வரும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு கேட்கும். டவுன்லோடு இல்லை, சேவ் ஃபைல் கேட்கும், அல்லாட்டி ஓப்பன் வித் கேட்கும். அது நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இப்போ நமக்கு மொபைலில்ங்கிறதுனால இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ டவுன்லோட் ஆன அந்த ஃபைலை ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சிஸ்டமில் டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் வித் கொடுத்தாலே வந்துடும். சேவ் ஃபைல் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி வரும். அது உங்களுக்கு டைரெக்டாக பாஸ்வேர்டு கேட்கும். மொபைலுங்கிறதுனால இந்த டைட்டில் மறுபடியும் டச் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் பாஸ்வேர்டு கேட்குற இதுக்கு வந்துடும். சிஸ்டம்லன்னா டைரெக்டாக உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த எம்ப்ளாயியுடைய டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. நான் அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? எந்தெந்த எம்ப்ளாய்க்கு எடுக்கிறீங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இனிஷியேட்டர் ஐடியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கொடுத்தோன்னே பாருங்கள் வந்துச்சு. இதில் ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் மாதிரி ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அது ஒன்றும் தேவை கிடையாது. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு இப்போதைக்கு தெரியல. ஆனால் அது எதுவும் நம்ம செய்ய தேவையில்லை. டேரெக்டாக இந்த பே ஸ்லிப் உங்களுக்கு ரெஜிஸ்டர் இதிலே பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் டோக்கன் நம்பர், என்றைக்கு நான் அந்த டோக்கன் போட்ட டேட்டு, பேங்க் நேமு, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா சில டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இந்த ஃபாண்ட் ஒன்றுமே தெரியாது. அதனால் நீங்கள் பிளாங்காக வந்திருக்குன்னு நினைக்க வேணாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நாங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இதை கடைசியாக சொல்கிறேன்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, சில சிஸ்டமில் பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட்டே தெரியாது, சுத்தமாக தெரியாமல் இருக்கும். அதனால் பிளாங்காக இருக்குன்னு நினச்சி விட்டுற வேணாம். பே ஸ்லிப் வரலன்னு நினைக்க வேணாம். அப்படியே பிரிண்ட் கொடுங்க, உங்களுக்கு தாராளமாக இந்த பிரிண்ட் அவுட்டில் கரெக்டாக வருது. ஓகேங்களா? இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும். நன்றி. தேவைப்படுற நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களுடைய லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.